ஸோ ஹாய் மகளே, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் ராம் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேப்டன் மில்லர் வெர்சஸ் அயலான். ஸோ இந்த 2 படம் இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் அருண் விஜயோட ஒரு படமும் வருது ஆக்சுவலாக. பட் நான் இந்த 2 படத்தை ஏன் வந்து வெர்சஸாக கம்பேரிசன் போட்டு பண்ணுறேன் அப்படின்னா, மிகப்பெரிய ஹீரோஸோட, அதாவது இந்த பொங்கலுக்கு வரக்கூடிய எல்லா படத்தையும் காட்டிலும் எதிர்பார்ப்பு உள்ள 2 படங்கள். ஸோ அதனால் இந்த 2 படத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 2 படத்தில் பொங்கலுக்கு எதை மக்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத என்னோட பார்வையில் நான் சொல்கிறேன். அது தப்பாக இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக இருந்தால் லைக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளார போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ட்ரைலரும் 2 பேரும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கேப்டன் மில்லரும் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயலான் ட்ரைலரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் பார்க்கும்போது இந்த பொங்கலுக்கு எந்தெந்த படம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங், அதாவது படம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாததுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு பிக் வந்து அயலானாக தான் இருக்கும். ஸோ அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயலானை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ப்ளஸ் ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் வில்லேஜ் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஆக்ஷன் இருக்குது. அதில் வந்து குழந்தைங்களுக்கு வர்ற மாதிரி ஒரு ஏலியன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ், குறிப்பாக குழந்தைகள் இருக்குது அவங்க வீட்டில் அப்படின்னா, அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் பிக் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் அயலானா தான் இருக்கும். அதுதான் என்னோடய பார்வையில் எனக்கு தோன்ற விஷயம். நெக்ஸ்ட்டு ஸோ கேப்டன் மில்லர். ஸோ கேப்டன் மில்லரோட ட்ரைலர் நீங்கள் பார்க்குறப்பயே எனக்கு ஃபஸ்ட்டு திங், நான் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, படம் நல்லாயிருக்கு நல்லா இல்லை அது வந்து நம்ம இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் படம் பார்க்கும்போது. ஸோ நான் சொல்கிற இந்த ரிவ்யூஸ் அப்படியே மாறலாம், உல்டாவாக கூட மாறலாம். இப்போ நான் சொன்ன வியூஸ்லேருந்து அப்படியே மாறலாம். பட் இப்போ பார்க்குறப்போ நான் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனில் பார்த்தப்போ நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, அதெல்லாம் ஓகே, நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. பட் இது வந்து ஃபேமிலி கிட்ட போய் சேருமா அப்படின்றது எனக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே ஃபயரிங்கு வெடிக்கிறது அதுவாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து நான் பார்த்தப்போ ஃபஸ்ட்டு எனக்கு வந்த தாட் என்னென்னா, வீரப்பன் கதையை பார்க்குற மாதிரி இருந்தது ஒரு கட்டத்தில். ஸோ பிரிட்டிஷ் இப்போ நிறைய ஜி5லையும் சரி, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அண்ட் ஃபார் வீரப்பன், அப்புறம் கூசை முனிசாமி வீரப்பன்லாம் பார்த்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு அந்த ட்ரைலர் பார்த்தோன்னே கிடச்சிது. ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த கதைக்களம் ட்ரைலர் பார்த்தோன்னே தெரியுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பிரிட்டிஷை வந்து எதிர்க்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட அப்படியே வீரப்பன் பார்த்த மாதிரியே இருந்தது. கவர்மெண்ட்டை வீரப்பன் எதிர்த்த மாதிரி இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து அவங்க மக்களுக்காக போராடுற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஸோ அதனால் வந்து எனக்கு அது பெருசாக மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. தனுஷ் வந்து அவ்வளோ வேரியேஷன் காட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட தாடியோட ஒரு கெட்டப்பு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாசாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு பிக் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகி ரிவ்யூலாம் வரதுக்கு முன்னாடி ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக அயர்லாண்ட் போய் பார்த்துருவாங்க. அதுமாதிரி டி ஃபேன்ஸு, இப்போ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த ஆக்ஷன் பிடிக்கிறவங்க, அட்வென்ச்சர் பிடிக்கிறவங்கலாம் கண்டிப்பாக கேப்டன் மில்லர் போய் பார்ப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இந்த 2 படத்தில் 2மே கண்டென்ட் சூப்பராக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட தாட்டாகவுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இருக்கணும், ஓடணும். 2 சத்யஜோதி படத்துக்கும் கிடைக்கணும், அதே மாதிரி இங்கேயும் இவங்களுக்கும் கிடைக்கணும். ஸோ 2 படமே நல்லா ஓடணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஸோ கேப்டன் மில்லரை தாண்டிலும் அயலானுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ், மற்ற ஆடியன்ஸ்லாம் வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணி போவாங்க அப்படின்றது என்னோடய பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கும் இப்படி தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இல்லைப்பா உன்னோடது தப்பாக இருக்குது, இப்படி கூட நடக்கலாம் அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது எதை பிக் பண்ணுவாங்க அப்படின்ற இருக்கிற நிலவரம் தானே தவிர, படம் வந்தால் தான் தெரியும் எந்த படம் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ சும்மா சொல்லக்கூடாது. ஸோ நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. பட் ஆஸ் ஆஃப் நவ் இதுதாங்க என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ கேப்டன் மில்லர் வெர்சஸ் அயலான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு என்னோடய ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அயலானுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் அது எல்லா கண்டென்ட்டும் உள்ளார இருக்கிறதுனால. அது மெயினாக அந்த
குழந்தைகளுக்கு வர்ற மாதிரியான ஒரு ஏலியனும் இருக்குது. ஸோ காமெடி எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால, ஸோ கேப்டன் மில்லர் பார்க்குறப்போ ஒரு சீரியஸான ஒரு படம் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால எனக்கு வந்து நான் இப்படி சொல்கிறேன். ஸோ போக போக வரும் காலகட்டத்தில் ஜனவரி 12, 13 கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்த படம் எப்படி ஓடும் அப்படின்றத. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சிறப்பாக வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய். ராம் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, பி சேஃப், டேக் கேர், பாய்.